வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அறிவியல், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் பெண்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். பெண்களின் பங்களிப்புக்கு தேவையான சூழலை உருவாக்க தமது அரசு முயன்று வருவதாக சுட்டிக்காட்டல். இந்திய வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை தலைவர்கள் விரிவான பேச்சு. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுக்கவும் ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தவும் உடன்பாடு. உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 134 கோடி ரூபாயில் குறுவை சிறப்பு திட்டத்தை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. 10,000 டன் வித்து நெல்லும் 4 லட்சம் டன் உரங்களும் இருப்பில் உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளின் மீது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது தாவேக அரசு. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியது பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கருத்து. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணங்கள் பற்றி மு.க. ஸ்டாலினிடம் அறிக்கை தாக்கல். மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் கடும் அதிருப்தியில் இருந்ததாக அறிக்கையில் தகவல். அரசியலுக்கு வருவதற்கு தன் தாய் அனுமதி அளித்துள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மகிழ்ச்சி. மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று கூறி வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு. குறுவை சிறப்பு தொகுப்பு என்று கூறி தமிழக அரசு ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் குடிநீர் இணைப்புக்கு 13,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு ஊராட்சி ஊழியர் பேசிய ஆடியோ வெளியானதால் பரபரப்பு. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் முற்றிலும் தயாராகிவிட்டது போன்ற செய்திகள் வெறும் யூகங்கள். ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேயிக் பரபரப்பு பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். அறிவியல், விண்வெளி, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இந்திய பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்களித்து உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு 12 ஆண்டுகள் நிறைவு செய்தது, உலக மகளிர் நாள் ஆகியவற்றை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அறிவியல், விண்வெளி, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இந்திய பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்களித்து உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு புதிய துறைகளில் மகளிரின் பங்களிப்பு வளர்ந்து வருவது நாட்டின் வளர்ச்சிக்கான பரப்பையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிதியின் அடிப்படையில் பெண்களை சுதந்திரமானவர்களாக ஆக்குவதற்கு தமது அரசு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பெண்களை முன்னிறுத்திய வளர்ச்சிக்கு தமது அரசு பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கல்வி, நலவாழ்வு, தூய்மை, வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், ஆளுமை ஆகிய பல்வேறு துறைகளில் பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் கண்ணியம் காத்தல், அவர்களுக்கு வாய்ப்பளித்தல், அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றின் மூலம் வலிமையான நாட்டை கட்டமைப்பதில் அவர்களின் பங்களிப்புக்கு தேவையான சூழலை உருவாக்க தமது அரசு முயன்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, வங்கதேசம் இடையே எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது, ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இருநாட்டு எல்லை பாதுகாப்பு படை தலைவர்கள் விரிவான பேச்சு நடத்தியுள்ளனர். இந்திய எல்லை பாதுகாப்பு படை, வங்கதேச எல்லை காவல்படை ஆகியவற்றின் தலைமை இயக்குநர் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜூன் 1 முதல் 8ஆம் நாள் வரை நடைபெற்று உள்ளது. இந்த கூட்டத்தில் போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், கள்ளநோட்டு புழக்கம், ஆட்கடத்தல் ஆகிய எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. எல்லையில் சட்டவிரோத ஊடுருவலை தடுப்பது, ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவது, எல்லையில் உள்ள சவால்களை சமாளிப்பதற்கு நெருங்கிய ஒத்துழைப்புக்கான தேவை, நம்பிக்கையை கட்டமைக்கும் நடவடிக்கை ஆகியன குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இரு நாடுகளிடையே நடைபெற்ற பேச்சுக்கள் குறித்த ஆவணங்களில் இருநாட்டு எல்லை காவல் படைகளின் தலைவர்களும் நேற்று கையொப்பமிட்டதாகவும் அடுத்த கூட்டத்தை நவம்பர் மாதத்தில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறுவை சிறப்பு திட்டம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களுக்கு 77 கோடியே 50 லட்சம் ரூபாயும், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 57 கோடியே 33 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
குறுவை சாகுபடிக்கு 10,714 டன் நெல் விதைகள், 4 லட்சம் டன் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே விவசாயிகள் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவிகளை பெற்று பயனடையுமாறு முதலமைச்சர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக ஆட்சி சாதனைகளின் மீது முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது சோபா மாடல் அரசு என்று திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு கடனில் தத்தளிப்பதாக பொய்யான தகவல் அளித்த முதலமைச்சர் தில்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகள் என்று பெயர் பட்டியலை வாசித்திருப்பதாக குறிப்பிட்டார். இவையெல்லாம் அவருடைய 1 மாத கால சோபா மாடல் ஆட்சியில் நடந்த சாதனைகளா என்று கேள்வி எழுப்பினார். தில்லியில் மேகதாது அணை குறித்து பேசாமல் நமக்கெதுக்கு வம்பு என அமைதியாக திரும்பியிருப்பதாக விமர்சித்தார். மொத்தத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக ஆட்சி சாதனைகளின் மீது முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது சோபா மாடல் அரசு என்று குற்றம் சாட்டினார். மக்களை ஏமாற்றி நீங்கள் பெற்றிருக்கும் போலி வெற்றி நீண்ட நாள் நிலைத்திருக்காது என்று தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணங்கள் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் கள ஆய்வுக்குழு அறிக்கையை வழங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணங்கள் குறித்து கட்சி தொண்டர்களிடம் கருத்து கேட்ட கள ஆய்வுக்குழு அறிக்கையை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கியுள்ளது. அந்த அறிக்கையில் திமுக ஆட்சியில் இருந்தும் கூட்டுறவு சங்க தேர்தல், ஆவின் சங்க தேர்தலை நடத்தாததால் திமுகவினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்றும், விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை எடுத்து கூறிய போது மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் மகளிர் உரிமை தொகை கொடுக்காததால் பெண்கள் கடும் அதிருப்தியில் இருந்ததாகவும் திமுக கள ஆய்வுக்குழுவில் குறிப்பிட்டுள்ளது. 134 கோடி ரூபாய்க்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றுமொரு ஏமாற்று அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் மேட்டூர் அணையில் நீர் திறக்காததை கண்டித்து பதிவிட்டுள்ளார். அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இவ்வாண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாய பயிர்க்கடன் என்ற பெயரில் 10,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்டு இருக்கும் கடன் தொகைகளை சொன்னபடி தள்ளுபடி செய்யாமல் கடுகளவு கடனை மட்டும் அடைப்பதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளை போராட்ட களத்திற்கு தள்ளிவிட்டுள்ள இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு மேட்டூர் அணையில் நீரை திறக்காமல் 134 கோடி ரூபாய்க்கு சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரம் வழங்கப்பட்ட மும்மணி மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக குறைத்து அறிவித்துள்ளது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு என்று குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உணர்ந்து மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தான் அரசியலுக்கு வரலாமா வர வேண்டாமா என்பது குறித்து ரசிகர்களும் பொதுமக்களும் கருத்துக்களை தெரிவிக்கும்படி நடிகர் ராகவா லாரன்ஸ் கேட்டுக்கொண்டு உள்ளார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடிகர் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவி வந்தது. இந்நிலையில்தான் அரசியலுக்கு வருவது குறித்து அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் புதிதாக அரசியலுக்கு வந்த நண்பர் விஜய் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அரசியலில் இறங்குவதற்கு தன் தாய் அனுமதி அளித்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தான் அரசியலுக்கு வருவது குறித்து ரசிகர்களும் பொதுமக்களும் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார். மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் தான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்றும் தன்னலமற்ற சமூக சேவையை தொடர்ந்து செய்யப்போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராகவா லாரன்ஸ் வெளியிட்டுள்ள வீடியோவால் அவர் தனிக்கட்சி தொடங்குவாரா, தாவேகாவில் அண்ணாமலையின் இயக்கத்திலோ இணைய உள்ளாரா என்று ரசிகர்களிடமும் பொதுமக்களிடமும் எதிர்பார்ப்பு எழுந்து உள்ளது. வீடு ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ரூம் மட்டும் கிளீன் பண்ணுறதுக்கு 2 ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்களும் 2 பேர் அந்த ரூம் கிளீன் பண்ணுறதுக்கு வச்சிருக்காரு. மிகப்பெரிய பணக்காரர் அவர். இப்போ 2 பேரும் ரூம் துடைக்கிறவங்க. ஓகே, அவர் காலையில் ரெடி ஆகி அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் போய், சார் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சார், சார் நீங்கள் போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்குது சார், சென்ட்டு சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் வாங்கிட்டு போவாங்க. இன்னொரு ஆள் வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் குடிநீர் இணைப்புக்கு 13,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்துள்ள நிலையில் ஊராட்சி ஊழியர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவர் மாடம்பாக்கம் தேவி கருமாரி அம்மன் நகரில் புதிதாக வாங்கிய வீட்டிற்கு குடிநீர் குழாய் அமைக்க மாடம்பாக்கம் ஊராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் முனுசாமியை தொடர்பு கொண்டு உள்ளார். அப்போது முனுசாமி 15,000 ரூபாய் கேட்டதால் தர்மலிங்கம் 13,000 ரூபாயை ஜிபே மூலம் செலுத்தி உள்ளார்.
இதனைத் தொடர்ந்து அதற்கான ரசீதை தர்மலிங்கிடம் கேட்டபோது 1500 ரூபாய் மட்டுமே செலுத்தி உள்ளதாக குறிப்பிட்ட ரசீதை முனுசாமி அனுப்பியுள்ளார். இந்நிலையில் வீட்டுக்கு வெளியே அமைக்க வேண்டிய குடிநீர் குழாயை விதிமுறைகளை மீறி வீட்டின் உள்ளே உள்ள தொட்டிக்கு அமைத்ததாகவும், இதனால் அப்பகுதியில் குடிநீர் வழங்குவதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்து உள்ளனர். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவர் குடிநீர் இணைப்பு கேட்டு முனுசாமியிடம் செல்பேசியில் தொடர்பு கொண்டபோது 12,000 ரூபாய் கொடுத்தால் செய்து தருவதாக கூறிய ஆடியோ வெளியாகியுள்ளது. மாடம்பாக்கம் ஊராட்சியில் குடிநீர் இணைப்புக்கு 13,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தர்மலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். ஹலோ, அந்த நம்பர்ல கூட்டா எக்கோ கோல் எனக்கே கேக்குதுண்ணே. நான் தான் ஆமா. எனக்கே சொல்லுங்க, கேக்குது. சொல்லுங்க. சரிண்ணே, அதான் அவர் சொன்னாரு அப்படி இவ்வளவு கூட்டம் சொன்னாரு. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க டெய்லி போனாதான் நம்ம சம்பளம்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் பாருங்க, நமக்கு ஏதாச்சும் என்ன பண்ண முடியும் பாருங்களா. அதானே நான் விஷயம் சொல்லிட்டேண்ணே. சொல்லுங்க. அவர் 15 ரூபா சொன்னாங்க. சரிண்ணா. சரிங்களா? சரிங்கண்ணா. அது 13 தான் கொடுத்தாரு. ஆமா சொன்னார், அது சொன்னார் தானே. சரிங்களா? நீங்க பார்த்துன்னு அதான் 12 ரூபா கேட்டேன். ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்ய முடியுமாண்ணே. இதுக்கு மேல நம்ம வந்து ஃபேமிலி வந்து கூட்டு குடும்பம்ண்ணா, ஒரு 10 பேர்னு வச்சுக்கலாம். லேடிஸ்க்கு எல்லாமே தண்ணி வந்து இது வந்து உப்பு தண்ணி. ஃபர்ஸ்ட் குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் 4 குழந்தைங்கன்னு வச்சுக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து இந்த அதுக்கு மேல நான் இது பண்ண முடியாதுண்ணா. நான் கொஞ்சம் பார்க்க முடியாதுண்ணா. பில்லும் கொடுக்கணும் உங்களுக்கு. நானு புரியுதா புரியுதுங்களா? நான் அதுக்கு மேல இது பண்றேன்னா நான் ஆளுங்க வச்சு நம்ம பக்கத்து மெட்டீரியல் பார்க்கணும், இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும். இது இல்ல அதுக்கு மேல பண்ண முடியாதுண்ணா உண்மையில. ஒப்பந்தம் முற்றிலும் தயாராகிவிட்டது போன்ற செய்திகள் யாவும் வெறும் யூகங்கள் மட்டுமே என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே எக்ஸ் தெரிவித்து உள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் வலைதள பக்கத்தில் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும், எனவே அந்நாட்டு மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துவதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஎக்ஸ் பேசிய போது, ஒப்பந்தம் முற்றிலும் தயாராகிவிட்டது போன்ற செய்திகள் யாவும் வெறும் யூகங்கள் மட்டுமே என்று தெரிவித்தார். பேச்சுவார்த்தை உரையின் பெரும்பகுதி இறுதி செய்யப்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் கடந்த சில நாட்களாக அமெரிக்கா தனது நிலைப்பாடுகளை தொடர்ந்து மாற்றி வழக்கத்திற்கு மாறான சில சட்டவிரோத நிபந்தனைகளை விதிக்க முயல்கிறது என்று கூறினார். ஈரான் தனது சிவப்பு கோடுகளை எந்த ஒரு சூழலிலும் சமரசம் செய்து கொள்ளாது. மேலும் தங்களின் இறுதி முடிவு எடுக்கும் உயர்மட்ட குழுக்கள் இன்னும் இதற்கு பச்சை கொடி காட்டவில்லை என தெரிவித்தார். இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான மூலோபாய கூட்டாண்மை மேலும் தொடர்ந்து வலுவடைவதை எதிர்நோக்குவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா தினத்தை முன்னிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் ரஷ்யா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்ஜி லாவ்ரோவ் ரஷ்ய கூட்டமைப்பின் அரசு மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். நமது சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற மூலோபாய கூட்டாண்மை மேலும் தொடர்ந்து முன்னேற்றம் அடைவதை எதிர்நோக்குகிறேன் என்று கூறினார். மோடிஜியின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் வடகிழக்கில் பல சதாப்தங்களாக நீடித்து வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வுக்கு வழிவகுத்தது. அந்த வகையில் இந்திய அரசு, அஸ்ஸாம் அரசு மற்றும் நாகாலாந்து அரசு ஆகிய 3 அரசுகளும் வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உள்ளன. எரிசக்தி தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் மோடிஜியின் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதற்காக இரு மாநிலங்களும் தங்களது சர்ச்சைகளை கைவிட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப் பதக்கங்களை பெற்றுத்தந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது சமூக வலைதள பக்கத்தில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற துப்பாக்கிச் சுடும் வீரர் ஜஸ்பால் ராணாவின் திடீர் மறைவுக்கு இரங்கல் பதிவிட்டு உள்ளார். அதில் ஜஸ்பால் ஒரு சிறந்த தடகள வீரராகவும் பயிற்சியாளராகவும் இருந்தது மட்டுமல்லாமல் மிகவும் கனிவான, எளிமையான மற்றும் இரக்க குணம் கொண்ட மனிதராகவும் இருந்தார். இந்தியாவில் துப்பாக்கிச் சுடும் விளையாட்டை பிரபலப்படுத்துவதில் அவர் பெரும் செல்வாக்குமிக்க பங்காற்றினார். உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நாட்டிற்காக தங்கப் பதக்கங்களை பெற்றுத்தந்து உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். அவரது மறைவு இந்திய விளையாட்டு உலகிற்கு ஒரு பெரும் இழப்பாகும். இந்த இக்கட்டான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவி வரும் மின்வெட்டு காரணமாக விவசாயிகள் பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவி வரும் மின்வெட்டு காரணமாக விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கு போதிய நீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். இதனால் விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பையும் வேதனையும் சந்தித்து வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நிலைமை பரிதாபமாக மாறியுள்ளதால் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தாவேக ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் கடைகள் மூடல் விஷயத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தயங்குவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் தாவேக அரசால் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளில் பலவும் இன்னும் செயல்பாட்டில் இருப்பதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழும் நிலையில் டாஸ்மாக் கடைகள் தொடர்பான கோப்பு நிலுவையில் உள்ளது. இது தொடர்பான தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பட்டியலை வெளியிடாமல் செப்பை கட்டியுள்ளது மாற்று சக்தி அரசு என்று விமர்சித்தார். தாவேக ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் கடைகள் மூடல் விஷயத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் காலம் தாழ்த்துவதை விடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளை முகவரியுடன் தெளிவாக பட்டியலிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். செங்கம் அருகே புதிதாக முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை இசை வாத்தியங்களுடன் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பொறுப்பு தலைமை ஆசிரியர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 2026-2027 ஆம் கல்வியாண்டின் முதல் வகுப்பில் சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் லட்சுமிகாந்தன் சார்பில் இசை வாத்தியங்களுடன் மாலை அணிவித்து பள்ளிக்கு அழைத்து வரப்பட்ட சம்பவம் பெற்றோர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் கடந்த ஆண்டை விட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ளதாகவும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான கல்வியை அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிக்கப் போவதாகவும் தலைமை ஆசிரியர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பிரியா, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஓமலூரில் இயங்கி வந்த வட்டார கல்வி அலுவலகத்தின் கட்டிடம் சேதமடைந்ததால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறைகளில் தற்காலிகமாக செயல்பட்டு வரும் நிலையில் புதிய கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இயங்கி வந்த வட்டார கல்வி அலுவலகத்தின் கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த 6 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வகுப்பறைகளில் தற்காலிகமாக செயல்பட்டு வருகிறது. தற்போதைய தற்காலிக கட்டிடத்தில் கோப்புகள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பாக பராமரிக்க போதிய இடவசதி இல்லை என கூறப்படுகிறது. மேலும் பள்ளி வளாகத்தில் அலுவலகம் இயங்கி வருவதால் மாணவர்களின் கல்விச் சூழலும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு நிதி ஒதுக்கி ஓமலூர் வட்டார கல்வி அலுவலகத்திற்கு சேதமடைந்த பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய நிரந்தர கட்டிடம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓமலூர் நண்பர்கள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பென்னாகரத்தில் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் தரமற்ற உணவுகளை விற்பனை செய்தாலோ உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறினாலோ சம்பந்தப்பட்ட உணவகங்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் கைலாஸ்குமார் தலைமையில் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் நேரில் சென்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையின் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படாமல் இருந்தது கண்டறியப்பட்டது. குறிப்பாக சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை கையாண்டது தொடர்பாக விதிமீறலில் ஈடுபட்ட 9 கடைகளுக்கு மொத்தம் 9,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் தரமற்ற உணவுகளை விற்பனை செய்தாலோ உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறினாலோ சம்பந்தப்பட்ட உணவகங்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். கன்னியாகுமரி அருகே தேங்காய்பட்டினம் வழியாக கேரளாவுக்கு சொகுசு கார்களில் கடத்த முயன்ற 1800 லிட்டர் மண்ணெண்ணெயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் வட்டாட்சியர் பாரதி தலைமையிலான அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த கேரள மாநில பதிவு எண் கொண்ட 2 சொகுசு வாகனங்களை அதிகாரிகள் நிறுத்த முயன்றபோது அதன் ஓட்டுநர்கள் தப்பி ஓட முயன்றனர். இதனை அறிந்த அதிகாரிகள் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அரசு மானிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் வெள்ளை நிற மண்ணெண்ணெயை பிளாஸ்டிக் கேன்களில் அடைத்து கடத்த முயன்றது தெரிய வந்தது. ஒரு வாகனத்தில் 600 லிட்டரும் மற்றொரு வாகனத்தில் 1200 லிட்டரும் என மொத்தம் 1800 லிட்டர் மண்ணெண்ணெயை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுடன் 1800 லிட்டர் மண்ணெண்ணெயும் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பாலக்காடு அருகே தெருநாய்களிடம் இருந்து தப்பிக்க பள்ளி மாணவி ஒருவர் சாலையின் குறுக்கே ஓடியபோது வேகமாக வந்த கார் மோதி படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி அரசு பள்ளியில் பயிலும் மாணவி ஒருவர் பள்ளி சாலை ஓரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த தெருநாய்கள் மாணவியை கடிக்க துரத்தியது. இதில் தெருநாய்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக மாணவி சாலையின் குறுக்கே ஓடினார். அப்போது எதிரே சற்று வேகமாக வந்து கொண்டிருந்த கார் மோதியதில் மாணவி தூக்கி வீசப்பட்டார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த மாணவியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு பட்டாம்பி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விபத்து நடைபெற்ற பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவனந்தபுரம் அருகே கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாறையின் அடியில் சிக்கிய பெண் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். கேரளா மாநிலம் பாரசாலை அருகே படுகல் பகுதியில் பெய்த கனமழையால் ராஜகுமாரி என்பவரது வீட்டின் அருகே சிறிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது வீட்டின் மேற்பகுதியிலிருந்து பாறை ஒன்று உருண்டு கீழே விழுந்ததில் ராஜகுமாரி பாறையின் அடியில் சிக்கினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி பாறையின் அடியில் சிக்கிய ராஜகுமாரியை படுகாயங்களுடன் மீட்டு பாரசாலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மன்னார்குடி அருகே நடந்து சென்ற அரசு பள்ளி மாணவர்கள் மீது கார் மோதி விபத்தில் 3 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காரிக்கோட்டையில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மாலை பள்ளி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது தஞ்சையில் இருந்து மன்னார்குடி நோக்கி அதிவேகமாக வந்த காரின் டயர் திடீரென வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் மாணவர்கள் லோகேஸ்வரன், ரஷித், ராஜமுரளி ஆகிய மூவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மன்னார்குடி காவல்துறையினர் உயிரிழந்த மாணவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய மாணவர்களின் உயிரை பறித்து தப்பி ஓட முயன்ற மன்னார்குடி அருகே உள்ள லட்சுமாங்குடி பகுதியைச் சேர்ந்த உலகநாதனை கைது செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் ஓட்டுநர் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியது தெரிய வந்தது. இதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முரசொலி, செல்வராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் விபத்து குறித்து காவல்துறையிடம் கேட்டறிந்து உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினர். கெங்கவள்ளி அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண் கடத்தலில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியின் டிப்பர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்து உள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் சட்டவிரோதமாக ஏரியில் வண்டல் மண் வெட்டி கடத்துவதாக சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் கிடைத்தது. புகாரின் அடிப்படையில் கெங்கவள்ளி காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணாபுரம் பகுதியிலிருந்து மண் ஏற்றி கொண்டு வந்த 2 டிப்பர் லாரியை காவல்துறையினர் நிறுத்திய போது 2 லாரிகளும் நிற்காமல் சென்று உள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் துரத்திய நிலையில் பாதி வழியிலேயே டிப்பர் லாரியை நிறுத்திவிட்டு டிரைவர்கள் தப்பிச் சென்று உள்ளனர். டிப்பர் லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மண் கடத்தியது தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி செந்தில்குமார் என்பதும், டிப்பர் லாரி ஓட்டிச் சென்றவர்கள் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் மற்றும் கெண்டையும் பள்ளியைச் சேர்ந்த கவியரசன் என்பதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் உள்ள மகா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே வேட்டைக்காரன் வீதியில் உள்ள மகா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவின் நிறைவு நாளை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஊஞ்சலில் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி துணை ஆணையர் லட்சுமணன், கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் 88,76,841 ரூபாய் பணமும், 209 கிராம் தங்கமும், 875 கிராம் வெள்ளியும் உண்டியலில் கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சிறுவாபுரி முருகன் கோயிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் கோயில் பணியாளர்கள் ஈடுபட்டு உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த 57 நாட்களுக்கு பின் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய உண்டியல் பணம் என்னும் பணி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. கோயில் பணியாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர். இதில் உண்டியல் காணிக்கை மூலம் 85,87,141 ரூபாயும்,
தங்கம் 36.920 கிராமும், வெள்ளி 3 கிலோ 617 கிராமும் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருப்பதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மங்களம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் வேடந்தாடி, கருமாரப்பட்டி, பாலானந்தல், கொத்தந்தவாடி, நுக்கம்பாக்கம், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகர்கோவில் அருகே குமரி தந்தை மார்ஷல் நேசமணியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூட்டில் உள்ள மார்ஷல் நேசமணி மணிமண்டபத்தில் அவரது 132வது பிறந்தநாளை ஒட்டி அங்குள்ள உருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தாவேக, திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர். 4 ஆண்டுகளாக போராடியும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு தராததால் திமுக ஆட்சியை இழந்ததாக 13வது வார்டு கவுன்சிலர் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற கூட்டம் தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குடிநீர் விநியோக தட்டுப்பாடு, மின்சார தடை உள்ளிட்டவைகளை உடனடியாக சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகர்மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர். இதைத் தொடர்ந்து 13வது வார்டு கவுன்சிலர் அசோக்குமார் பேசிய போது, தங்களது வார்டு பகுதியில் தெரு விளக்குகள் அமைக்கப்படவில்லை என்றும் குடிநீரும் சரியாக வரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 4 ஆண்டுகளாக போராடியும் அதிகாரிகள் எந்த ஒத்துழைப்பும் செய்வதில்லை என்றும் அதிகாரிகளால் தான் திமுக ஆட்சியை இழந்ததாக தெரிவித்தார். கடந்த முறை வாங்கிய இந்த முறை ஓட்டுகள் குறைவானதற்கு காரணம் அதிகாரிகள்தான் என்றார். சுவாமிமலையில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் தகுதியான குடியிருப்போருக்கு நத்தம் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனு அளித்து உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையில் பல தலைமுறைகளாக உரிய பத்திரப்பதிவுடன் நத்தம் நிலங்களில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா ஆவண குளறுபடி காரணமாக சுவாமிநாத சுவாமி கோவிலில் பெயரில் பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து உள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்களான ஷாஜகான் மற்றும் ஷபானா ஆகியோர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலின்படி கோவில் பெயரில் பட்டா வழங்கப்பட்டதாக பதிவுகள் இருந்தாலும் அதற்கான ஆதார ஆவணங்கள் கோவில் நிர்வாகத்திடம் இல்லை என்பது தெரிய வந்து உள்ளது. இதனால் பல ஆண்டுகளாக பட்டா பெற முடியாமல் அவதிப்பட்டு வரும் பொதுமக்கள் தகுதியான குடியிருப்போருக்கு நத்தம் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஜமாபந்தி நிகழ்வில் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். இந்த பிரச்சனைகளுக்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். உலக கோப்பை கால்பந்து தொடரின் 2வது போட்டியில் செக் குடியரசை வீழ்த்தி தென்கொரியா அணி வெற்றி பெற்று உள்ளது. மெக்சிகோ நகரில் உலக கோப்பை கால்பந்து தொடரின் 2வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் செக் குடியரசு மற்றும் தென்கொரியா அணிகள் மோதின. இதில் முதல் பாதியில் இரு அணிகளும் 0-0 என்ற கணக்கில் இருந்தது. 2ஆம் பாதியில் செக் குடியரசின் லாடிஸ்லாவ் கிரெச்சிஸ்னி 59வது நிமிடத்தில் கோல் அடித்து அணியின் கணக்கை தொடங்கினார். போட்டி 1-0 என்ற நிலையில் தொடர 67வது நிமிடத்தில் தென்கொரியா வீரர் ஹவாங் இன்ஃபோம் கோல் அடித்து ஆட்டத்தை 1-1 என சமன் செய்தார். இந்நிலையில் விறுவிறுப்பாக இருந்த போட்டியில் 80வது நிமிடத்தில் தென்கொரியா கோல் அடித்து 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் தனது முதல் வெற்றியை தென்கொரியா பதிவு செய்து உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 300 ரூபாய் அதிகரித்து 13,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 2,400 ரூபாய் அதிகரித்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,20,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 748 புள்ளிகள் அதிகரித்து 74,581 புள்ளிகளில் வணிகமாகிறது.
தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 190 புள்ளிகள் அதிகரித்து 23,351 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அறிவியல், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் பெண்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். பெண்களின் பங்களிப்புக்கு தேவையான சூழலை உருவாக்க தமது அரசு முயன்று வருவதாக சுட்டிக்காட்டல். இந்திய வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை தலைவர்கள் விரிவான பேச்சு. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுக்கவும் ஒருங்கிணைந்த எல்லை மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தவும் உடன்பாடு. உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 134 கோடி ரூபாயில் குறுவை சிறப்பு திட்டத்தை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. 10,000 டன் வித்து நெல்லும் 4 லட்சம் டன் உரங்களும் இருப்பில் உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளின் மீது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது தாவேக அரசு. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியது பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கருத்து. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்விக்கான காரணங்கள் பற்றி மு.க. ஸ்டாலினிடம் அறிக்கை தாக்கல். மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்கள் கடும் அதிருப்தியில் இருந்ததாக அறிக்கையில் தகவல். அரசியலுக்கு வருவதற்கு தன் தாய் அனுமதி அளித்துள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மகிழ்ச்சி. மக்கள் வேண்டாம் என்று சொன்னால் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று கூறி வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு. குறுவை சிறப்பு தொகுப்பு என்று கூறி தமிழக அரசு ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் குடிநீர் இணைப்புக்கு 13,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு ஊராட்சி ஊழியர் பேசிய ஆடியோ வெளியானதால் பரபரப்பு. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் முற்றிலும் தயாராகிவிட்டது போன்ற செய்திகள் வெறும் யூகங்கள். ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேயிக் பரபரப்பு பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.